ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி அன்பாப்பா நம்மோடு கூட பேசும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சத்திய வேத வார்த்தைகள், எங்களுக்காக நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் யாவற்றிற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். பேசும் என்னோடும் எங்களோடும், கேட்க கீழ்ப்படிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த வசனமானது நீங்கள் 45ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின் முடிவிலே அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லிவிட்டு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறதாக இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். இந்த கோரேஸ் இவர் யார்? இவர் ஒருவேளை தேவனை அறியாத அல்லது ஒரு யூதர் அல்லாத ஒரு மனிதன். நீங்கள் இதற்கு முந்தின அதிகாரம் ஏசாயா 44ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 28ஆம் வசனம் அதை தொடர்ந்துள்ள பகுதியிலே கோரேஸ் ஒரு யூதன் அல்லாமல் இருந்த போதிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாய் இருந்தால், தேவன் யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பார், யாருடைய வழிகளை செவ்வையாக்குவார் என்றால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் கோணலான வழிகளை எல்லாம் செவ்வையாக்குகிற தேவனாய் கடந்து வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நீங்கள் இதில் நிறைய பார்க்கலாம். கர்த்தர் கோரேசினுடைய ஆவியை ஏவினதினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். எஸ்ராவுடைய புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கோரேசினுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு மிகவும் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து பல எதிர்ப்பின் மத்தியிலே, ஒருவேளை அந்த கோரேசுக்கு எதிராக அநேக காரியங்களை சொன்ன போதிலும் அவன் தைரியமாக தேவனுக்காக செயல்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எப்படி ஒரு மனிதனுடைய வழிகளை செவ்வையாக்குவார்? இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் என்று சொல்லுகிறார். நமக்கு முன்பாக தேவன் போய் நம்முடைய காரியங்களை சரி செய்கிற ஆண்டவராய், செவ்வைப்படுத்துகிற ஆண்டவராய், ஒழுங்குபடுத்துகிற ஆண்டவராய் அவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு 4 குறிப்புகளை விரைவாக உங்கள் முன்பு நான் வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது, எப்படி தேவன் நம்முடைய வழிகளை எல்லாம் மாற்றி அமைக்கிறார் அல்லது எப்படி நமக்கு அவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது, அவர் தம்முடைய தூதனை தம்முடைய பிள்ளைகளுக்காக அனுப்புகிற தேவன். அல்லேலூயா. ஜெபிக்கும் போதெல்லாம் சொன்னாங்க, நமக்குன்னு யார் இருக்கா? தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதூதர்களை அனுப்புகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: வழியில் உன்னை காப்பதற்கு நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வழியில் உன்னை காப்பதற்கு நான் உனக்கு முன்னே ஒரு தூதனை அனுப்புகிறேன். சீனாய் மலையிலே மோசே தேவனோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். தேவன்
மோசேயோடு கூட சீனாய் மலையிலே தொடர்ந்து மணிக்கணக்காக நாட்கணக்காக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுதுதான் சொல்லப்பட்ட வார்த்தை, இங்கே வழியில் உன்னை காப்பதற்கு நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன். ஒருவேளை அதற்கு பின்னாக நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அந்த 20ஆம் வசனம் அதற்கு பின்னாக என்றால், தேவனுடைய கட்டளைகளை மோசேக்கு சொல்லி, தேவன் என்னுடைய நான் தெரிந்து கொண்ட ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் இந்த கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், இந்த கட்டளைகளை எல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் பொதுவாக சொல்லுவோம் அல்லவா, வேதத்திலே உள்ள 10 கட்டளைகள் என்று சொல்லி, அந்த 10 கட்டளைகளை எல்லாம் இந்த அதிகாரத்திலே தான் நாம் வாசிக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறார், மறுபடியும் நான் தூதனை அனுப்புகிறேன் என்று. முதலாவதாக நம்முடைய வழியில் காப்பதற்கு தூதனை அனுப்புகிறார். நம்ம எல்லாரும் 91வது சங்கீதத்தை மனனமாக கற்றிருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்போம், கற்றுக் கொடுத்திருப்போம். அந்த 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என தம்முடைய தூதர்கள் மூலமாக ஒவ்வொருவரையும், அவருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தூதர்களை நம்மை காப்பதற்காக அவர் நம்மோடு கூட அனுப்புகிறாராம். அது மாத்திரமல்ல, நீங்கள் லூக்கா சுவிசேஷத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, உம்மை காக்கும்படி தூதர்களுக்கு உம்மை கொடுத்து கட்டளையிடுவார் என்று யார் சொன்னா? லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கார்? சாத்தான் இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், அவன் இந்த வேதவசனத்தை சொல்லுகிறான், உம்முடைய தூதர்களை தேவன் கட்டளையிட்டு உமக்கு உதவியாக, உமக்கு பாதுகாப்பாக, உமக்கு ஒத்தாசையாக அனுப்புவார் என்று சொல்லி. அருமையானவர்களே, ஒருவேளை அந்த பிசாசுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம், வேத அறிவு கூட நமக்கு ஒருவேளை குறைவாக இருக்கணும். ஆண்டவரே, நான் உண்மையின் அந்த அளவுக்கு போதிய அளவுக்கு நான் விசுவாசிக்கவில்லை ஆண்டவரே, போதிய அளவுக்கு நான் உம்மை நம்பவில்லை ஆண்டவரே, என்னை காக்க என்னோடு கூட எனக்கு முன்பாக நீர் ஆண்டவரே உம்முடைய தூதர்களை அனுப்புகிறீரே, அதை ஆண்டவரே அந்த பிரசன்னத்தை நான் உணரத்தக்கதான கிருபைகளை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக உன்னை உனக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திலே சேர்க்கும் வரை என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு முன்னே தூதனை அனுப்புவார். எதுவரைக்கும் அனுப்புவார்? எவ்வளவு நாள் அனுப்புவார்? எவ்வளவு தூரம் அனுப்புவார்? நம்மை இறுதி வரை கொண்டு சேர்க்கும் வரை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுடைய தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரியந்தம், ஜீவகால பரியந்தம், நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தின் இறுதி பரியந்தம் அவர்கள் தேவ தூதர்கள் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர்களை அனுப்புகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாஸ்திரிகள் இயேசுவை காணும்படி போகிறார்கள். அவர்கள் ஒருவேளை வழி தவறி போய்விடுகிறார்கள், ஏரோதுவின் அரண்மனைக்கு போய்விடுகிறார்கள். மறுபடியுமாக அவர்கள் முதலிலே கண்ட நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். நீங்க மத்தேயு 2:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு நேரே வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. நிற்கும் வரை, முடிவு பரியந்தம் சரியான இடத்திலே. ஒருவேளை அவர்கள் சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரங்களை பின் செல்ல தவறிவிட்டாலும் அந்த நட்சத்திரம் அவர்களை விடவில்லை. கடைசி வரை சரியான இடத்திலே அவர்களை கொண்டு விடுகிற வரை அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தன்னுடைய தூதனை
அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களை அனுப்பி அவர்களை வழிநடத்துகிறார், பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எதற்காக தூதர்களை அனுப்புகிறாராம்? சத்துருக்களை அழிப்பதற்காக. நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய், உன் விரோதிகளுக்கு விரோதியாய் என் தூதனானவர் உனக்கு முன்னே செல்லுவார், சென்று அவர்களை அதம் பண்ணுவார். அல்லேலூயா! நம்முடைய சத்துருக்களுக்கு சத்துருவாக, நம்முடைய விரோதிகளுக்கு விரோதியாக தேவதூதர்களை தேவன் நம்மோடு கூட அனுப்புவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் மீது, தம்முடைய பிள்ளைகள் மீது எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பின்னால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிபந்தனை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறோம்: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே 25ஆம் வசனத்தில் நீங்கள் சேவிக்க கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான்: நான் என் தேவனையே சேவிப்பேன், நான் என் தேவனையே சார்ந்து கொள்ளுவேன், நான் அவரையே நான் பற்றி கொள்ளுவேன் என்று சொல்லி அவரையே நாம் சேவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவின் நாட்களில் சனகரிப்பு என்று சொல்லி ஒரு ராஜா இருந்தான். அந்த அசீரிய ராஜா, நீங்கள் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரத்தில் அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கலாம். 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: எந்த ஜாதியின் தேவனும் எந்த ராஜ்யத்தின் தேவனும் தன் ஜனத்தை என் கைக்கும் என் பிதாக்களின் கைக்கும் தப்புவிக்க கூடாதிருந்ததே, உங்கள் தேவன் எப்படி உங்களை என் கைக்கு தப்புவிப்பார் என்று சொல்லி கேட்ட பொழுது, சொன்ன பொழுது, தேவனுக்கு விரோதமாய் அவன் கெக்கரித்த பொழுது, அங்கே எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் தேவனுடைய சமூகத்திலே போகிறார்கள். நீங்கள் அந்த 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 21ஆம் வசனம்: கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தம்முடைய தூதனை உடனடியாக அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினார். சனகரிப் செத்த முகமாய் தேசத்திற்கு போனான். அங்கே அவன் தன் தேவர்களுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களை, தேவனுடைய பட்சத்தில் நிற்கிற, தேவனுக்காய் நிற்கிற, தேவனுக்காகவே ஓடுகிற உழைக்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி விரோதிகளை, சத்துருக்களை அவர் சங்கரிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்களை அனுப்பி அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய பாதைகளை செவ்வை பண்ணுகிறார். இரண்டாவதாக வேதத்திலே நாம் இன்னும் வாசிக்கலாம்: அவர் மனிதனை அனுப்பி உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நாம் அனைவரும் அறிந்தபடி
இது யோசேப்பினுடைய வார்த்தைகள். தன்னுடைய சகோதரர்கள் அங்கே கானான் தேசத்திலே பஞ்சம் தானியம் கொள்ளும்படியாக எகிப்திற்கு வந்திருக்கிறார்கள். எகிப்திலே அங்கே யோசேப்பு அதிபதியாயிருக்கிறான். எகிப்து தேசத்தில் மாத்திரம் தானியம் இருந்தது. சகல சுற்றுப்புற தேசங்களும் பஞ்சத்தால் நலிந்து மடிந்து கொண்டிருந்தார்கள். இங்கே இஸ்ரவேலுடைய குடும்பம் அங்கே எகிப்திற்கு வருகிறார்கள். அப்பொழுதுதான் ஒருவேளை தனக்கு விரோதமாய் தீங்கிழைத்த, தன்னை ஒருவேளை குழியிலே தூக்கி போட்டு அங்கே விற்று போட்ட தன்னுடைய சகோதரர்களை பார்த்து யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் ஒருவேளை விசனப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். யாவரும் நாம் உயிர் பிழைக்கும்படி பஞ்சத்திலே காக்கப்படும்படிக்கு கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே இந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளவும் அறுப்பும் இல்லாத பஞ்ச காலம் முடிகிறவரை, தேசத்தின் கொடிய பஞ்ச காலம் முடிகிறவரை கானான் தேசத்தில் இருந்து அவர்கள் இங்கே வந்து தங்கி, எகிப்திலே தங்கி ஒரு நல்ல பராமரிப்பிற்கும் பாதுகாப்புக்கு உட்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஜீவ ரட்சணை செய்யும்படியாக, இஸ்ரவேல் குடும்பத்தை காக்கும்படியாக ஒரு யோசேப்பை தேவன் அவர்களுக்கு முன்னே எகிப்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே அந்த 45ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அல்லேலூயா. எதற்காக தேவன் மனிதனை அனுப்புகிறாராம்? நம்முடைய வம்சம் ஒழியாமல் இருக்க, நம்மை ஆதரிக்க, நமக்கு உதவி செய்ய தேவன் அவர் மனிதர்களை அனுப்புகிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நம்ம இப்படி வாசிக்கிறோம், ஆபத்து நாளிலே கர்த்தரே என் பலனும் என் ஆதரவுமாயிருந்தார். கர்த்தரே என் ஆதரவாயிருந்தார். ஆபத்து நாட்களிலே, நெருக்கங்களின் நாட்களிலே, வியாதி படுக்கையின் நேரங்களிலே கர்த்தரே எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் யாரையாவது அனுப்பி அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய், ஆதரிக்கிற தேவனாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லை, எனக்காக கவலைப்படுவார் யாரும் இல்லை, ஒருவேளை என்னை தாங்குகிறவர்கள், எனக்கு உதவி செய்கிறவர்கள் யாரும் இல்லை என்று சில வேளையிலே நாம் சிந்தித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன். அல்லேலூயா, நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 45ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலே பெரிய ரட்சிப்பினால் நம்மை உயிரோடே காப்பதற்காக, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காக தேவன் மனிதர்களை நமக்கு உதவியாக அனுப்புகிறார். பெரிய ரட்சிப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பொல்லாப்பானதை செய்தபோது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நொடி பொழுதிலே அழித்துவிட தேவன் திட்டம் கொண்ட போது ஒரு மோசே என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் திறப்பின் வாயிலே நின்று கொண்டிருந்தான். ஐயா, நீங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்தரத்தில் அழித்து போடுவீர்கள் என்று சொன்னால் எகிப்தியர் என்ன சொல்லுவார்கள்? அவர்களுடைய தேவன் அவங்க ஜனங்களை கொண்டு போய் வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்று சொல்லுவார்களே. ஐயோ கர்த்தாவே, இந்த ஜனங்களை அழிக்க வேண்டாம். திறப்பின் வாசலிலே கர்த்தருக்கு முன்பாக நின்று அவன் ஜெபிக்கிறான். தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஒரு மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வர வேண்டிய அநேக தண்டனைகளை உடனுக்குடனே அவர்கள் பெற்றுக்கொண்ட அநேக தண்டனைகளை இந்த மோசே நின்று அவன் அதை தேவனுடைய சமூகத்தில் இருந்து வராதபடி, வரவிடாதபடி அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். சில தண்டனைகளை அங்காங்கே அதையும் மீறி அவர்களுக்கு அந்த தண்டனைகள் கொடுக்கப்படும். ஆனாலும்
அவைகளுடைய நிலைமை மாற மறுபடியுமாக மோசே திறப்பின் வாயில் நிற்கிற மனிதனாக இருந்தான். அருமையான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலே அடிமைத்தனத்தின் ஆளோட்டிகள் நிமித்தமாக பாடுபட்டு உபத்திரவப்பட்டு நெருக்கப்பட்டு விடுதலையே இல்லை என்று சொல்லி அவர்கள் ஏங்கிக் கொண்டிருந்த வேளையிலே தானே இந்த ஒரு அருமையான மோசே என்ற மனிதன் மூலமாக தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பையும் விடுதலையும் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த விதமாக ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய முடியாது? யாரை கொண்டாயிலும் எப்படியாயிலும் எனக்கு அவர் செய்ய வேண்டிய உதவியை அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நேரடியாக தம்முடைய தூதனை ஒருவேளை அனுப்பாவிட்டாலும் கூட எந்த மனிதர் மூலமாவது தேவன் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நான் நிறைய சொல்லலாம். கிதியோன், அந்த கிதியோனை தெரிந்து கொண்டு தேவன் மீதியானியரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்மாற்றம் அடையும் பொழுது அவர்கள் தேவனால் கைவிடப்பட்டு மீதியானியருடைய கைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது ஒரு கிதியோனை தேவன் எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோன் என்னும் இரட்சகனை எழுப்பினார். கிதியோன் என்னும் ஒரு இரட்சகனை எழுப்பினார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாய், தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கிற தேவனாய், நீங்களும் நானும் அழிந்து போகாதபடி, நீங்களும் நானும் ஒன்றுமில்லாமல் போகாதபடி நாம் பாதுகாக்கப்படும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதரவற்றோருக்கு அவர்தான் ஆதரவு. யார் மூலமாவது அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை மூன்றாவதாக கூட நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். அவர் ஒருவேளை தேவ தூதர்களை அனுப்புகிறார், மனிதர்களை நமக்கு ஒத்தாசையாக உதவியாக அனுப்புகிறார். இன்னும் அவர் சில உயிரினங்களை கூட பயன்படுத்துகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறோம். 7:20 உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்துருக்களையும் அழிக்கும்படிக்கு தேவன் ஏதாவது ஒரு ஏதுக்களை உருவாக்கி அவர்கள் நன்மை பெறும்படியாய், பயன் பெறும்படியாய், அவர்கள் பாதுகாக்கப்படும்படியாய், எதிரிகள் மீது அவர் ஜெயம் கொள்ளும்படியாய் தேவன் உதவி செய்கிற தேவன் குளவிகளை அனுப்புவாராம். நீங்கள் அந்த 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்து கொள்ளுகிறவர்களும் அழிந்து போகும் மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன செய்யுமா? அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்த ஜாதிகளை அவர் ஒருவேளை ஒரே அடியாய் நிர்மூலமாக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கண்கள் முன்னின்று எதிரிகளை, சத்துருக்களை துரத்துகிற தேவனாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. ஏன் அப்படி செய்தாராம்? நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்கடிப்பார். அவருடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா சில நமக்கு எதிராய் வருகிற காரியங்களில் ஒரு வேகமா ஒரு முடிவு உண்டாக்காம மெதுவா, குறைவா, கொஞ்சம் கொஞ்சமா
அவர் ஒருவேளை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்? அதற்கும் ஒரு காரணம் உண்டு. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழலிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரே நேரத்தில் அங்கே அவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா ஜனங்கள், எமோரியர்கள், ஏதோமியர்கள், அந்த எல்லா ஜனங்களும் ஒரே நேரத்தில் போயிட்டா அந்த வனாந்திர பகுதியில் மிருகங்களினாலே தம்முடைய ஜனங்கள் பயந்து போகக்கூடாது என்பதற்காக அந்த ஜனங்களையும் வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் துரத்தி, நீங்கள் அதிலே குடியேறுகிற வரை ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இங்கே நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு எது நன்மையோ, எது அந்த நேரத்தில் தேவையோ, எது நமக்கு அந்த இடத்திலே பயனுள்ளதாக இருக்குமோ அந்த காரியத்தை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் கூப்பிடும்போது நிறைய வாதைகள் உண்டானது. தவளைகள், பேன்கள், வண்டுகள், இவற்றினாலே தேசமெல்லாம் கெட்டு போயிற்று. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று என்று சொல்லி யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இவைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி இருந்த எகிப்தியருடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய இடங்களிலே, அவருடைய வீடுகளிலே, அவர்களுடைய பகுதிகளிலே இவைகள் எல்லாம் வாதைகளாக இருந்தது. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்கூடாக பார்த்தார்கள். அதனால் இவர்கள் ஒருவரும் அதனாலே இவர்கள் பாதிக்கப்படவில்லை. கர்த்தர் அப்படி ஒருவேளை சாதாரண வண்டுகள், பேன்கள், குளவிகள் இவைகளை கொண்டு பெரிய இஸ்ரவேல் ஜனத்தை அவர் விடுதலை செய்தார். அல்லேலூயா. அவர்களுடைய சத்துருக்களை விரோதமாய் எதிர்த்து வந்த மிகவும் கொடிய நெடிய சத்துருக்களை எல்லாம் அவர் அழித்து போட்டவராய் இருந்தார். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதிலே இப்படி சொல்லப்பட்டது, எமோரியரின் 2 ராஜாக்களை பட்டயத்தாலும் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெயம் எடுத்தது எப்படி? உங்களுடைய திறமையா? உங்களுடைய பட்டயமா? உங்களிடத்திலே இருந்த ஆயுதமா? உங்களிடத்திலே இருந்த வல்லமையா? உங்களிடத்தில் இருந்த படைபலமா? இல்லவே இல்லை. நீங்கள் கானானை சுதந்தரிக்க நீங்கள் போகும்போது உங்களுக்கு எதிரே நேரிட்ட அனைத்து ஜாதி மக்களையும், ஜனங்களையும், சத்துருக்களையும் கர்த்தரே, கர்த்தரே பட்டயமும் இல்லாமல் வில்லும் இல்லாமல் அவர்களை துரத்தி விடுகிற தேவனாய், அவர்களுக்குள்ளே செயல்படுகிற தேவனாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் எளிதானவைகளை கொண்டு மேன்மையான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். எளிமையானவைகளை கொண்டு ஒன்றுமில்லாமையில் இருந்து தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். நம்முடைய தேவைகள் மத்தியிலே ஒருவேளை நாம் யாருடைய உதவியும் இல்லாமல் நாம் அப்படியே நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒடுங்கி போகும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆதரவாய் நின்று நமக்கு விரோதமாய் வருகிற அனைத்து காரியங்களையும், நமக்கு விரோதமாய் எழும்புகிற அனைத்து சத்துருவின் சதி ஆலோசனைகளையும் கர்த்தர் முறியடித்து நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், அவர் தூதர்களை அனுப்புவார், மனிதர்களை அனுப்புவார். இரண்டாவதாக, மூன்றாவதாக ஒருவேளை குளவிகள் போன்ற சில உயிரினங்களை அவர் அனுப்பி நமக்கு விடுதலை தருவார். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான்காவதாக, கர்த்தரே உங்கள் முன்னே போவார். அல்லேலூயா. கர்த்தரே உங்கள் முன்னே போவார். இந்த வசனத்திலே நாம் அப்படித்தான் வாசிக்கிறோம், கர்த்தரே உங்கள் முன்னே போவார். 68ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 68:7, தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று
அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வந்தீர். அல்லேலூயா. அவாந்தர வெளியிலே தேவன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு முன் செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அவாந்தர வெளி ஒன்றுமில்லாத இடம், ஒன்றுமில்லாத இடம், ஒருவேளை கொடிய இடம், எந்த விதமான பயனும் இல்லாத வழி, அதற்குள்ளே நாம் கடந்து செல்ல வேண்டிய சூழலிலே தள்ளப்படும் போது வேதம் சொல்லுகிறது, தேவனே அவர் தம்முடைய ஜனங்களுக்கு முன்னே அந்த அவாந்தர வெளியிலே செல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 107ஆம் சங்கீதத்தில் 35ஆம் வசனம் இந்த விதமாக சொல்லுகிறது, அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். அவாந்தர வெளியை தேவன் தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். 107ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம், அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்னும் எரேமியா 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவாந்தர வெளியிலே மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாகும். ஒன்றுக்கும் பயன்படாத இடங்களை அவர் தாவரங்களாக தங்கி தாவரிக்கிற ஸ்தலங்களாக அவர் மாற்றுகிற தேவன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, அவாந்தர ஸ்தலங்கள் எல்லாம் கட்டப்படும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தேவன் நமக்கு முன்னே ஏன் சொல்லுகிறார்? அவர் அவாந்தரத்தை, வறட்சியை அவர் நமக்கு நீரூற்றுகளாகவும் தண்ணீர் தடாகங்களாகவும் செழிப்பான பூமியாகவும் நாம் ஸ்தாபரிக்கிற ஸ்தலங்களாகவும் அவர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்னே போய் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த விதமான மேன்மையை, நன்மையை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே தான் வேதம் இப்படி சொல்லுகிறது, நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் இப்படி ஒரு ஜெபத்தை வாசிக்கிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனம், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் அப்படின்னு மோசே இங்கே தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுதுதான் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். மோசேயுடைய ஜெபத்திற்கு தேவன் உடனடியாக பதில் கொடுக்கிறார். இன்னும் அதில் தான் நம்ம மோசையோடே கூட பேசும்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டும். மறுபடியும் அங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று மோசே சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் எப்படி விசேஷித்தவர்கள், நாம் ஏன் விசேஷித்தவர்கள்? கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார். அவர் சமூகம் நம்மோடு கூட செல்லுகிறது. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட வருகிறார், பயணிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தில் நம்ம நீங்கள்
இன்றைக்கு இந்த பத்திரிகையில் சகோதரர் எழுதின அந்த செய்தியில் கூட நீங்கள் வாசித்திருப்பீங்க. அவர்களுடைய பிரயாணத்தில் மேகம் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்களுக்கு பகலிலே மேகம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அவர்கள் முழு பிரயாணத்தையும் தேவனுடைய பிரசன்னத்திலே அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி அழகாக தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. போய் படிங்க, வீட்டில் மேகசின் படிக்கிறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் முழுமையாய் நம்மோடு கூட இரவிலும் பகலிலும் எல்லா சூழ்நிலைகளிலும், நல்ல நிலையிலும் பொல்லாத நிலையிலும், சாதகமான சூழலிலும் விரோதமான சூழலிலும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிற சமூகமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும்படியாக. மறுபடியுமாக அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நேரே நான் கடந்து வருகிறேன். அதில் 45ஆம் அதிகாரத்தில் தானே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனத்தில், நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக ஆசீர்வாதங்களை எல்லாம் இதில் தான் வாசிக்கிறோம். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை உடைக்கிற தேவன் மாத்திரமல்ல, ஒளிப்பிடத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற, நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை மறைவாய் இருக்கிற, நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு முன்னே வைத்திருக்கிறார். அவைகளை நமக்கு கொடுப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டாம். நீங்களும் நானும் சோர்ந்து போக வேண்டாம். அநேக வேளையில் நாம் சோர்ந்து போகிறோம். தேவ பிரசன்னத்தை பெற்ற பிள்ளைகள், தேவனுடைய பிரசன்னத்திலே நடந்த பிள்ளைகள், தேவனோடு கூட ஒருவேளை ஒன்றி உறவாடின அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சோர்வுகள் அநேக வேளையிலே வருவதுண்டு. சில உலக பிரகாரமான சூழல்கள், ஒருவேளை சத்துருவானவன் கொண்டு வருகிற சோர்வுகள், ஒருவேளை நம்மை தேவனுடைய அன்பை விட்டு, அவருடைய கிருபையை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை தூரமாக்குகிறதாக அது கடந்து செல்லலாம். நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருந்து அவருடைய பிரசன்னத்தை இழந்து போகாமல் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிரசன்னத்தை இழந்து போகாமல், அவருடைய தூதர்களுடைய பிரசன்னத்தை இழந்து போகாமல், அவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும்படியாய் அவர் கொடுத்திருக்கிற அருமையான ஒரு நல்ல ஐக்கியத்தை நாம் இழந்து போகாமல், தேவன் அவர் நமக்கு எதையாகிலும் எப்படியாகிலும் அவர் உதவி செய்கிற தேவனாய் நமக்கு அனுப்புகிற சில சாதகங்களை நாம் மறந்து போகாமல், எல்லாவற்றிற்கு மேலாக கர்த்தர் எனக்கு முன்னே போவார், கர்த்தர் எனக்கு முன்னே போவார் என்ற உறுதியான விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையிலே பயணப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மனிதர் ஒருவர், அவர் ஒரு நாளிலே இப்படி அவர் சோர்ந்து போய்விட்டார். சோர்ந்து போன நிலையிலே அவர் நன்றாக தூங்குகையிலே அவர் ஒரு சொப்பனம் கண்டார். ஒரு வனாந்தரமான பாதை, அதிலே சில கால் தடங்கள் மாத்திரம் இருந்தது. அவர் அதை பார்க்கிறார். முதலாவது அவர் பார்த்த கால் தடங்கள் 2 மனிதர்களுடைய கால் தடங்கள் இருந்தது. இன்னும் சற்று தூரம் அவர் போகும்போது பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய கால் தடங்கள் மாத்திரம் இருந்தது, இன்னொருடைய மனிதனுடைய கால் தடங்கள் இல்லை. அவர் விழித்து கொண்டார். தான் கண்ட சொப்பனத்தை சற்று சிந்தித்து பார்த்தார். இப்படி அவர் யோசித்தார். 2 பேருடைய கால் தடங்கள் இருந்தது. அப்பொழுது அவர் நினைத்து கொண்டார், இந்த நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட நடந்து வந்திருக்கிறார், அவரோடு கூட நான் நடந்து போயிருக்கிறேன். அப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே ஒருவருடைய கால் தடங்கள் இல்லாமல் போயிற்று, ஒருவருடைய கால் தடங்கள் இல்லாமல் போயிற்று. அவர் யோசித்தார், அதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், கர்த்தர் என்னோடு கூட வரல, கர்த்தர் என்னோடு கூட வரல, ஆகையினாலே தான் என்று சொல்லி இன்னும் அதிகமாக அவர் யோசித்து கலங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவரோடு கூட பேசினார். மகனே, நன்றாக பார், நீ முதலாவது நீ யோசித்தது சிந்தித்தது சரியே,
நான் நீயும் நடந்து சென்ற கால் தடயங்கள், அதற்கப்புறம் ஒருவருடைய கால் தடயங்களை பார்க்கிறாய் அல்லவா? அது உன்னுடையது அல்ல. நீ அந்த பாதையில் நடக்கவில்லை, அது உன்னுடையது அல்ல, அது என்னுடைய கால் தடம். அவர் கேட்கிறார், ஆண்டவரே, அப்போ நான் என்ன செய்தேன்? நான் எங்க போனேன்? உன்னை நான் என் தோள்களிலே தூக்கி சுமந்தேன். நீ நடக்க முடியாத பாதைகளிலே, நீ செல்ல முடியாத பாதைகளிலே உன்னை நான் தூக்கி சுமந்தேன் மகனே. உற்சாகப்படுத்தினார், தைரியப்படுத்தினார், திடப்படுத்தினார். ஆண்டவருக்காக மறுபடியும் ஓடுகிற ஒரு தேவ ஊழியனாக மாறினார். அருமையானவர்களே, நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம இப்படி சோர்ந்து போயிருக்கிறோமா? தேவன் என்னை கைவிட்டு விட்டார், அவர் என்னோடு கூட வரவில்லை, எனக்கு அவர் உதவி செய்ய மறந்து விட்டார் என்று சொல்லி தயங்கிக் கொண்டு ஏங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டு நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவைப்படுத்துகிற தேவனாய், அவர் உங்களோடு கூட நடந்து வருகிற கடந்து வருகிற தேவனாய், உங்களோடு கூட அவர் எப்பொழுதும் நீங்கள் நடக்க முடியாத இடங்களெல்லாம் உங்களை தூக்கி சுமக்கிற கர்த்தராய் உங்களோடு கூட கடந்து வருகிறார். அப்படியே நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். கர்த்தர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். வளைந்து போன நேர்மையற்ற உருக்குலைந்த பாதைகளை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்வார். நம்முடைய உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஒருவேளை உருக்குலைந்து போயிருக்கிறோமா? வளைந்து நெளிந்து கொண்டு இருக்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நேர்மையற்ற நிலையிலே சூழலிலே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துகிற ஆண்டவர், எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்துகிற ஆண்டவர். I will go before thee and make the crooked places straight. எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் நேராக்குகிற செவ்வையாக்குகிற தேவன் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிறார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவரையே, கர்த்தரையே சேவிக்க வேண்டும், கர்த்தரையே நம்ப வேண்டும், கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு தூரமாய் போன, தேவனை விட்டு பின்மாற்றமாகி போன, தேவனுடைய அன்பை மறந்து மனம் போல் போன பாதைகளை எல்லாம் விட்டு மறுபடியுமாக அவருடைய சமூகத்திலே வந்து மண்டியிடுவோம். ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்னால போங்கப்பா, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னால செல்லட்டும், எல்லா காரியங்களையும் நீர் பார்த்து கொள்வீர், என்னை விசேஷித்தவன் விசேஷித்தவள் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் என்னோடு கூட இருப்பதினாலே தான் சுவாமி என்னை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம்மை வழிநடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய மனபாரங்கள், ஒருவேளை நாம் இழந்து போன காரியங்கள், நமக்கு எதிராய் நிற்கிற பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஏங்கி நிற்கிற நிலைமைகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரே வழி, ஒரே பதில், இயேசு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு முன்னே செல்லுவேன். அவர் நமக்கு முன்பதாக செல்லும் பொழுது, நாம் அவருக்கு பின்னாக செல்லும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அவருடைய அடிச்சோடுகளை மாத்திரம் நம்ம பின்பற்றி நடக்க நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே,
உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பற்றி கொண்டு உறுதியோடும் விசுவாசத்தோடும் உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்தொடர வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் முன்னே செல்லுகிற எங்கள் தேவனையே நோக்கி நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த வாழ்க்கை ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடே கடந்து சென்று உம்முடைய சமூகத்திலே நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். என்னென்ன தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவருடைய தேவைகளை சந்தியும். மனதின் விருப்பங்கள், வேண்டுதல்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படி அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் அவர்களுக்கு நிறைவேற்றி நீர் வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.